ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு போலி. வாங்க பார்க்கலாம். நாம் இன்னைக்கு பருப்பு போலி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். மைதா, கடலைப்பருப்பு, மஞ்சள் பொடி, உப்பு, நல்லெண்ணெய், ஏலக்காய், அரிசி மாவு, சர்க்கரை. நான் கடலைப்பருப்பு இந்த கப்புக்கு 1 கப் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரமாவது ஊறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் மைதா மாவு அதை இதில் போட்டுடலாம். நான் மைதா மாவும் இதே கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி வரவலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. தண்ணி ஊற்றி பிசைங்க. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சிடலாம். இதில் நாம் ஏன் நல்லெண்ணெய் ஊற்றி ஊற வைக்கிறோன்னா, அப்போ தான் போலி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். இது ஒரு 2 hours ஊறட்டும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருங்க. 1 hour ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம். பருப்பு நம்ம குக்கரில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சுருக்கோம். ஒரு 4 விசில் வரட்டும், வேகட்டும். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதோட தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இந்த சுகரையும் ஏலக்காயையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. பருப்பு அரைச்சி எடுத்துட்டோம். சுகரை பொடிச்சு எடுத்துட்டோம். சுகரும் ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. பேன் சூடாயிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருங்க. நெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை போட்டுடலாம். இதை போட்டு வரட்டி எடுக்கலாம். இப்போ இந்த பருப்பில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் இந்த பருப்பை வரட்டி எடுக்கலாம். அப்போ தான் இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க முடியும். பருப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்போ தான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க முடியும். பாருங்கள், பருப்பு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸாகவே எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போலிக்கு ரெடி பண்ணலாம். இது அரிசி மாவு. அரிசி மாவு 1/4 கப் போலி உருட்டுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுக்கலாம். இந்த மாவை விட பருப்பு அதிகமாக தான் இருக்கணும், மாவு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம கம்மியான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரணத்தை நம்ம இதுக்குள்ளே வச்சு இதை க்ளோஸ் பண்ணலாம்.
இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம ஏன் மைதா மாவு எடுக்கலன்னா மைதா மாவு ஒட்டிக்கும், அதனால தான் நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம். மறுபடியும் அரிசி மாவில் முக்கிக்கோங்க. இனி உருட்டுங்க. பாருங்க நல்லா ரவுண்டாக வந்துச்சு. நான் சின்ன உருண்டை பண்ணனால எனக்கு சின்ன சைஸ் வந்து போலி கிடச்சிருக்கு. நீங்கள் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா பெரிய போலி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை கல்லில் போடலாம். தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் போடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நாம் இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது ட்ரை ஆகாது. நம்ம இப்போ இதை மாற்றி போடலாம். இப்படியே மற்ற எல்லா போலியும் ரெடி பண்ணலாம், உருண்டையாக்கலாம். போலி நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றலாம். சுவையான போலி ரெடி. வாங்க சுவைக்கலாம். பாருங்க போலி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு பொடி செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஒரு அடி அடிச்சிருங்க. இன்றைக்கி உங்களுக்கான டிப் என்னன்னா, தயிர் புளிச்சிடுன்னு பயம் வேண்டாம். அதில் ஒரு துண்டு தேங்காய் போட்டால் 3 நாள் வரைக்கும் புளிக்காது, நல்லாயிருக்கும். நன்றி.